வரும் 6ஆம் தேதி பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடிக்கு வருகை தரும் நிலையில் செங்குத்து தூக்கு பாலத்தை உயர்த்தியும் இயக்கியும் சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகள் சோதனையிட்டு வருகின்றனர். அதனை தற்போது பார்க்கலாம். மேலும் தகவல்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். பிரதமர் வருகையொட்டி அவருக்காக மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன, தற்போது மேற்கொண்டு வரும் சோதனை தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? மண்டப நிலப்பரப்பையை ராமேஸ்வரம் தீவை இணைப்பதில் பாம்பன் பாலம் முக்கிய பங்காற்றி வந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பாம்பன் பாலத்தில் தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் சேவையானது நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து அனைத்து ரயிலுமே தற்போது வரைக்கும் மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக பழைய ரயில் பாலம் அருகிலே சுமார் 550 கோடி மதிப்பீட்டிலிருந்து புதிய ரயில் பாலங்கள் கட்டுமான பணிகள் கடந்த ஒரு 3 ஆண்டு நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அதன் பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளது. இதனையடுத்து அதனை திறந்து வைப்பதற்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி ராமேஸ்வரத்துக்கு வருகை தந்து பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கப்பட உள்ளார். இதனையடுத்து கடந்த ஒரு 3 நாட்களாகவே பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகள் ராமேஸ்வரத்தில் முகாமிட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியில் ஆய்வு செய்து வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது பாம்பன் பாலத்தில் உள்ள பழைய ரயில் பாலத்தையும் புதிதாக அமைக்கப்பட்ட செங்குத்து தூக்கு பாலத்தை தூக்கி இறக்கியும் அதன் வழியாக இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பலை இயக்கியும் ரயிலை இயக்கியும் சோதனை நடத்தினாங்க. இது அதன் மட்டும் இல்லாத ராமேஸ்வரம் தீவே தற்போது சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகளின் கட்டுப்பாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாத பாரத பிரதமர் இறங்கக்கூடிய இடத்துல இருந்து ராமேஸ்வரம் திருக்கோயில் வரைக்கும் சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை இருபுறங்களிலும் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பில் ஈடுபட்டு உள்ளனர். அது மட்டும் இல்லாது வரக்கூடிய அனைத்து வாகனங்களையும் பொதுக்கூட்டத்துக்கு நுழையக்கூடிய அனைத்து வாகனங்களையும் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாது வெடிகுண்டு நிபுணர்களும் ஓப்பன் ஆய்வுகளும் வரவழைக்கப்பட்டு அனைத்து பகுதியிலும் தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டு வருவதனால் ராமேஸ்வரம் தீவு பகுதியே பாரத பிரதமர் வருகையை ஒட்டி பரபரப்பான சூழ்நிலையை ஏற்பட்டு வருகின்றது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன்.